ஒரு காலத்தில் ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டில் ஒரு குருவியும் ஒரு காகமும் நண்பர்களாக வாழ்ந்தனர். இருவரும் ஒரே மரத்தில் கூடு கட்டி வசித்தனர். ஒரு நாள் மழைக்காலம் வரப்போகிறது என்று குருவி சொன்னது. நண்பா, மழை வரப்போகுது, நம்ம இருவரும் சேர்ந்து ஒரு வலிமையான வீடு கட்டிக்கலாம் என்று குருவி சொன்னது. ஆனால் காகம் சிரித்து கொண்டு, அது எல்லாம் வேண்டாம் குருவி, மழை வரட்டும், நம் பழைய கூடு போதும் என்று சோம்பலாக சொன்னது. குருவி குருவி மட்டும் அன்றே வேலை ஆரம்பித்தது. சிறிய கிளைகளை கொண்டு அழகாகவும் வலிமையாகவும் ஒரு கூடு கட்டியது. சில நாட்களில் வானம் கரும்புகை போல ஆனது. மழை பெரிதாக பெய்தது. குருவி அதன் புதிய கூடு உள்ளே நிம்மதியாக அமர்ந்தது. ஆனால் காகம் நனைந்து விட்டது. மழை காற்று எல்லாம் தாங்க முடியாமல் காகம் குருவி இருக்கும் வீட்டுக்கு தஞ்சமடைய ஓடியது. குருவி, தயவு செய்து உன் வீட்டுக்குள் எனக்கு சிறிது இடம் கொடு, நான் தவறாக நடந்து கொண்டேன் என்று காகம் கண்ணீர் விட்டது. குருவி மென்மையாக சொன்னது, சரி நண்பா, நீ உண்மையிலேயே வருந்துகிறாய் என்றால் உள்ளே வா, ஆனால் இதிலிருந்து ஒரு பாடம் கற்க வேண்டும் என்று கூறியது. காகம் தலை குனிந்து சொன்னது, ஆம், இனிமேல் எந்த வேலையும் தள்ளி போட மாட்டேன். அந்த நாளில் இருந்து குருவியும் காகமும் சேர்ந்து புதிய வீடு ஒன்றை கட்டினர். அது காட்டில் மிக அழகான வலிமையான வீடாக இருந்தது. மழையும் காற்றும் வந்தாலும் அவர்களுக்கு அச்சமில்லை. இருவரும் அன்போடு வாழ்ந்து பிற பறவைகளுக்கும் உழைப்பின் மதிப்பை கற்றுக் கொடுத்தனர். நீதி: நாளைக்கான தயார் இன்றே தொடங்க வேண்டும். சோம்பல் நம்மை சிரமத்துக்குள் தள்ளும், ஆனால் உழைப்பு நம்மை பாதுகாக்கும்.